சீர்காழியில் புதிதாக அமைக்கப்படும் தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி நகர்மன்ற உறுப்பினர்கள் பணிகளை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டில் நகராட்சியின் செயலற்ற கணக்கு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,17,00,000 மதிப்பீட்டின் கீழ் சன்சிட்டி நகர் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதிதாக அமைக்கப்படும் தார் சாலை தரமான முறையில் அமைக்கப்படவில்லை என்றும் சாலை பெயர்ந்து கையில் எளிதாக வரும் வகையில் தரமற்று இருப்பதாக கூறியும் சாலையின் திட்ட மதிப்பீடு, ஒப்பந்ததாரர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த அறிவிப்பு பலகை ஏதும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் வைக்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ரமாமணி, ராஜேஷ், பாலமுருகன் மற்றும் திமுக நகர்மன்ற உறுப்பினர்களின் கணவர்கள் பந்தல்முத்து, திருசெல்வம் மற்றும் முன்னாள் திமுக நகர்மன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் பணிகளை தடுத்து நிறுத்தினர். மேலும் பணிகளை தரமாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் மூலம் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.